முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் வட்டி வீதங்கள் குறைப்பு. தரமிறக்கப்பட்டார் மருத்துவ அதிகாரி ராமநாதன் அர்ஜுனா. இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் ஆள்மாறாட்டம் செய்த சட்டத்தரணி கைது. நாட்டு மக்களுக்கு கிடைக்கவுள்ள பல நிவாரணங்கள். இலங்கை மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி நிலையான துணைநில் வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை மத்திய வங்கியின் நாணய சபை வெளியிட்டுள்ளது. நிலையான துணைநில் வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை 25 அடிப்படை புள்ளிகளால் குறைத்து முறையே 8.25 வீதம் மற்றும் 9.25 வீதமாக பேண மத்திய வங்கியின் நாணய சபை தீர்மானித்துள்ளது. வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் சமீப காலமாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற வங்கிகளில் அடமானம் உட்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற வங்கிகளில் அடமான முற்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராகவிருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ஜுனா வெளிக்கொணர்ந்திருந்தார். எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார். அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையினால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா, சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன். திணைக்கள விசாரணை இன்னும் முடியவில்லை. இதேவேளை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாப்பிட்டிய கையொப்பமிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உரக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் போது ஏற்படும் பிரச்சினைகளை தெரிவிக்கும் வகையில் தொலைபேசியூடாக ஒரு டிஜிட்டல் திட்டத்தை இலங்கை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்ச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வீட்டு பணியாளர்கள் தங்களுக்கு சம்பளம் கிடைக்காவிட்டாலோ அல்லது ஏதேனும் பிரச்சனையில் சிக்கியிருந்தாலோ அவர்களின் தொலைபேசிகளில் இருந்து அணுகக்கூடிய டிஜிட்டல் திட்டம் எங்களிடம் இருக்கும். இலங்கையில் 3,10,000 வீட்டு பணியாளர்களையும் மற்றும் 3,60,000 திறமையான தொழிலாளர்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. பல தொழிலாளர்கள் மற்றும் குறிப்பாக வீட்டு பணியாளர்கள் வெளிநாட்டு முதலாளிகளால் தகாத முறைக்குட்படுத்தப்படுகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பாதையில் செல்பவர்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணியொருவர் ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, இத்தாலியை சேர்ந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்திற்கு விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வெளிக்காட்டியுள்ளன. அந்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினரிடம் முறையிட்டுள்ளார். காவல்துறை விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணியொருவர் கனிஷ்ட சட்டத்தரணிகள் மூலமாக ஆள்மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதிகள் விவாகரத்து பெற்றுக் கொள்வதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் காவல்துறையினரால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நிதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த 3 கணனிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சில மாதங்களில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் தற்போது பலன்களை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பஹா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். முட்டை உற்பத்தி குறையும் போது முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறு இல்லை என்றால் உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை சரியான விலையில் வழங்கி நுகர்வோரை பாதுகாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு பொறுப்பு தமக்கு இருப்பதால் முட்டை உற்பத்தியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தாம் தலையிட்டு தீர்வு காண முயற்சித்ததாக அமைச்சர் கூறினார். மேலும் சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் எரிவாயு நிறுவனம் நிதி அமைச்சின் கீழ் உள்ளதால் வாடிக்கையாளர் தரப்பில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் முறைப்பாடுகள் வந்தால் அது குறித்து விவாதிப்போம் என்றார். தற்போதைய நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். அதனை குறித்த நிறுவனம் சரியான தீர்வினை வழங்காத பட்சத்தில் அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.